அது என்ன ஹோ போனோம் இது என்ன நம்ம லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்துட போகுதுன்னு தான் ஸ்டார்டிங்ல நானும் நினைச்சேன். பட் நான் என்ன விஷயத்துக்காக இந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணேனோ அந்த விஷயத்தோட சேஞ்சஸ் வந்து வித்தின் 2 days எனக்கு தெரிஞ்சதுனால ஐ வாஸ் லிட்டரலி ஷாக். உங்களுக்கும் உங்க லைஃப்ல சேஞ்சஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ரேயர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட ஹிஸ்டரியெல்லாம் நம்ம பெருசா பார்க்க போறது கிடையாது. இந்த வீடியோல இதோட கோர் கான்செப்ட், அந்த ஃப்ரேசஸ் என்ன ப்ரேயர் எப்படி பண்ணுவோம், அது நமக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும், இது எப்படி மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரியை பார்த்துடலாம். போனோம் அப்படின்றது வந்து ஒரு ஹவாயன் பிரேயர். இது வந்து மெயினா ஹீலிங்காக பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸ் ஹவாயில. இது வந்து அவங்களோட கல்ச்சர்ல இருந்திருக்கு இந்த ஒரு பிராக்டிஸ் அப்படின்றது. போனோம் அப்படின்றது டைரக்டா என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுது அப்படின்னா டு மேக் ரைட், சரியில்லாத ஒரு விஷயத்த சரி பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். சரி, இப்போ இந்த போனோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த போனோ என்ன எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா, நம்மளையும் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. அது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சண்டை நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்மளாவும் இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால நம்மளே பிளேம் பண்ணிக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். பட் இது அந்த மாதிரி பிளேம் எடுத்துக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஒரு பேடான சிச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் நம்மளுடைய பெர்செப்ஷன்ஸ், இமோஷன்ஸ், பிலீவ்ஸ் இதெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன அக்னாலேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேசஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எம் சாரி. இந்த சாரியை நம்ம சொல்றதுனால ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியும் காரணமா இருந்திருக்கு அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம அதுக்காக சாரி கேட்டுக்கிறோம். செகண்ட் ஒன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நம்ம நெகட்டிவ் எனர்ஜினால தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது ஹர்ட் ஆயிருக்கலாம், யாருக்காவது ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டிருக்கலாம். இந்த வலியெல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம அவங்க கிட்ட ஃபர்கிவ்னஸ் கேட்குறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேர்ட் ஒன், தேங்க்யூ. இந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி ஒரு கிளென்ஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்காக தேங்க்யூ, அதை ஒரு கிராட்டிடியூட நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஃபோர்த் ஒன் இஸ் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதுனால நம்ம லவ் கூடயும் ஹீலிங் எனர்ஜி கூடயும் ரீகனெக்ட் ஆகி which in turn will purify the situation and கம்ப்ளீட்டா அந்த சிச்சுவேஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். இதெல்லாம் தான் அந்த 4 phrases. I'm sorry, please forgive me, thank you and I love you. நெக்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், இமோஷனல் ஹீலிங். நம்ம கோபம், வெறுப்பு, பயம் இந்த மாதிரி நெகட்டிவான இமோஷன்ஸை எல்லாமே ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 2, இம்ப்ரூவ்டு ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம வாழ்க்கையில இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ், அது எந்த ரிலேஷன்ஷிப் ஆகனா இருக்கலாம், அம்மா கூட, அப்பா கூட, தங்கச்சி கூட, பாய் ஃப்ரெண்ட் கூட, ஹஸ்பண்ட் கூடன்னு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வர கான்ஃபிளிக்டையும் சரி பண்ணி ஒரு ஒற்றுமையை கொண்டு வர போகுது இந்த ப்ரேயரை நீங்க பண்றனால. தேர்ட் ஒன், மென்டல் கிளாரிட்டி. நம்ம நெகட்டிவ் தாட்டையும் லிமிட்டிங் பிலீவ்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் கிளியர் பண்ணுது. இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா இதை பத்தி கூட நான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன லிமிட்டிங் பிலீவ்ஸ் அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கொடுக்குறேன். ஃபோர்த் ஒன், ஸ்பிரிச்சுவல் க்ரோத். இந்த ப்ரேயரை நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு வரதுனால ஒரு டிவைன் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகி உங்க இன்னர் பீஸை என்ஹான்ஸ் பண்ணுவீங்க. ஃபிஃப்த் ஒன், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஆப்வியஸா இது ஒரு மெடிடேஷன் அப்படிங்கறனால உங்க காம்னஸை ப்ரொமோட் பண்ணி ரொம்பவே ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரேயரோட ஃபியூ ஆஃப் த பெனிஃபிட்ஸ். இதையும் தாண்டி நிறைய இருக்கு. இதை நீங்க ரெகுலரா பண்ண அதை உணர வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம ரியல் லைஃப்ல எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், செல்ஃப் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நினைச்சு ரிக்ரெட் பண்றேன், என்ன நானே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றப்போ இந்த ப்ரேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 2, கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன். உங்க லைஃப்ல எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அவங்க கூட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ப்ரேயரை அவங்கள நினைச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த பர்சன் கூட ப்ராப்ளமோ அவங்கள நினைச்சிட்டு ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதுனால அந்த பேடான சிச்சுவேஷனை மாறி அந்த மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்றதுக்கு இந்த ப்ரேயர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3, மேனிஃபெஸ்டேஷன். நீங்க பண்ற மேனிஃபெஸ்டேஷன் லேட் ஆயிட்டே இருக்கு, எனக்கும் என் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் நடுவில் ஏதோ பிளாக்ஸ் இருக்கு, எனக்கு நிறைய மனசுல லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ப்ரேயர்ஸ் கண்டிப்பா உங்க மைண்ட் செட்ல ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 4, டெய்லி கிளென்சிங். இந்த டிப்ரெஷன் கல்ச்சர்ல நமக்கு எல்லாமே பிரச்சனையா தான் தெரியும். சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட ஏதோ மலை போல ரொம்ப பெருசா தெரியும். ஸோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லைப்பா, எனக்கு மென்டல் பீஸ் வேணும், நான் ரொம்ப நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ரேயரை கண்டிப்பா பண்ணி பாருங்க. இமோஷனல் பேலன்ஸ் கிடைக்கும் அண்ட் மென்டல் கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட், ஹவு டு டூ திஸ் ப்ரேயர். ஃபர்ஸ்ட், யூடியூப்ல நிறைய அதுக்கான கைடட் மெடிடேஷன்ஸ்லாம் இருக்கு.
நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் ரொம்ப காமானால் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பேன், எனக்கு கான்சென்ட்ரேஷன் நிறைய இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க மெடிடேஷன் மாதிரி ஒரு குவைட்டான பிளேஸ்ல போய் உட்காந்துட்டு இந்த 4 ஃபேஸஸை எந்த காரணத்துக்காக நீங்க பண்றீங்களோ அதை மனசுல ஆழமா நினைச்சிட்டு ரொம்ப சோல்ஃபுல்லா இதை நீங்க சொல்றதுனால, வெளிப்படையா சொல்லணும்னு கூட இல்லை, நீங்க மனசுல மட்டும் சொன்னாவே போதும். அந்த மாதிரி நீங்க மனசுல ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணா கண்டிப்பா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நான் இதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நைட் தூங்க போறப்போ பிளஸ் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஹெட்ஃபோன்ஸ்ல இந்த கைடட் மெடிடேஷன் வந்து கேட்பேன். இப்படி நான் கேட்டப்போதான் எனக்கு அந்த 2 daysல நான் என்ன காரணத்துக்காக பண்ணேனோ அது எனக்கு சீக்கிரமாவே கிடைச்சது. இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு டவுட்ஸ் கூட வரலாம், இதை தமிழ்ல தான் சொல்லணுமா இல்ல இங்கிலீஷ்ல தான் சொல்லணுமா அப்படின்னு. இதை நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா சொல்லலாம், உங்க மதர் டங்ல சொல்லலாம். நீங்க தமிழ்ல கம்ஃபர்டபுள்னா அதுல கூட சொல்லலாம், இங்கிலீஷ்ல கம்ஃபர்டபுள்னா அப்படி கூட சொல்லலாம். பட் எனக்கு பேசிக்கலி எப்படின்னா, நம்ம நார்மலா இந்த மாதிரி பேச்சு வழக்குல பேசிட்டு தூய தமிழ்ல பேசுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு பேசும்போது எனக்கு அது டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி இருந்துச்சு. நான் தங்கிலீஷ்லயே சொல்லுவேன், இந்த மாதிரி கோபத்துல இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்துருச்சு, இதுக்கு என்னோட கோபமும் காரணம், ஸோ அதுக்காக ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனை நினைச்சு இந்த 4 ஃப்ரேசஸையும் நான் சொல்லுவேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹோ போனோ பத்தி கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி growth ரிலேட்டடான, மைண்ட் செட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து இன்னும் நீங்க நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் grow together.